நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெமினி டிஜே லேடிஸாய். என்று நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொல்ல முடியாது. இந்த டிஜே லேடிஸாய் கரேபியன் நைட் டீமில் இருந்து ஒரு மெம்பரை நான் இன்னைக்கு நேர்காணல் கலந்துருக்கிறேன். உங்களுக்காக அவரை பற்றி மேலும் மேலதிகமான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் அவருடைய பேர் வந்து துரைரத்னம் பொன்னையா. நான் அவரை ஏற்கனவே கெஸ்ட் சாய்ரத்னா என்ற யூடியூப் சேனலில் வந்து நான் அவரை இன்டர்வியூ எடுத்துருக்கிறேன். ஸோ மேலதிகமாக இவரை அது நான் இன்றைக்கு எடுக்கிற விஷயங்களை தவிர்த்து மேலும் மேலதிகமாக அதை தெரிஞ்சு கொள்ளணும்னா அந்த லிங்கை நான் அவருக்கு போடுறேன். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம், அவரை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ சாரி, கொஞ்சம் எல்லாம் பிஸி கொஞ்சம். ஓகே, சாரி. ஓகே, அந்த வகையில் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், தேங்க்யூ. ஓகே, நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சியில் போகலாம்னு இருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு பாடணும் என்ற ஆர்வம் வந்து எப்படி வந்தது, எதனால? பாடணும் என்ற ஆர்வம் இப்படித்தான் எல்லாரும் மாதிரியே. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேயே ஆர்வம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுல 10 வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த ஆர்வம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடல்களுக்கு ஆர்வம் வந்து ஈழத்து சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு ஊருக்காரர் பாடிக்கொண்டிருக்கார். அநேகமானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதன் தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய பக்தி பாடல்கள் ஆரம்பத்தில் கேட்டு 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 ஈழத்து சவுந்தரராஜன் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு ஈழத்து சவுந்தரராஜன் ரகுநாதன் நீங்க அவரை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அவருக்கு ஊர் எங்களோட ஊர் உங்களோட ஊர்ல ஈழத்து சவுந்தரராஜன் வித்யாரத்னம். சரி, அந்த இந்த வருஷம் தான் மோசம் பண்ணது. சாரி. ஓகே, அவருடைய பாடல்களை கேட்க உங்களுக்கு பாடணும். ஓகே, நல்லது. பாடல் தவிர்த்து வேறு எந்த விடயத்தில் உங்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது? என்ன செய்திருக்கீங்க? பாடத்தில் வந்து எனக்கு அதே மாதிரி விளையாட்டு. ஓகே, விளையாட்டுனா என்ன செய்வீங்க? என்ன கைண்ட் ஆஃப் விளையாட்டு? விளையாட்டுல வந்து நான் ஆரம்பத்தில் ஃபுட்பால் கோஸ்டார் கலந்துருக்கேன். இங்கே வாலிபால் டீம் அதில் கேப்டனாக விளையாடிருக்கேன். வீமன் விளையாடுற டீம்ல வாலிபால் டீம் இங்கே யூகே கேப்டனாக விளையாடிருக்கேன். ஆரம்பத்தில் வந்து நாடகம் நடந்திருக்கேன். இங்க யூகே நடத்திருக்கீங்களா? ஊர்ல நீங்க நாடகம் நடத்திருக்கீங்களா? ஓ வா. நாடகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாடகம் நினைக்கிறேன். 5 நாடகம். முதல் ஒரு நகைச்சுவை நாடகம். பேரை கேட்டாலே சிறுபெரும் ஒன்றும் தெரியாம பார்க்கலாம். அடுத்தது கைதிரி நோனா நகைச்சுவை நாடகம். அதை தொடர்ந்து ஒரு சமூக நாடகம் ஜாதியாகி, அதனை தொடர்ந்து கடைசியாக லட்சியம் ஒரு தாகமே இந்த நாடகம். இது வந்து ஒரு புரட்சி நாடகம். அந்த நாடகம் அந்த காலகட்டத்தில் வந்தால் அந்த போர் சூழல் உருவாயிடுது. அதை தொடர்ந்து இந்த ஸ்டேஜில் போட்டு நாடகங்கள் நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இதில் முக்கியமாக சொல்ல போனால் அந்த 5 நாடகத்திலே நான் தான் கதாநாயகன். இங்கே தொடர அந்த நிலைமையில் கொஞ்சம் இருக்குது. வாழ்க்கை சூழல் வேற திசைக்கு மாற்றி இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 பாடல் 15-20 பாடலுக்கு நான் நடனம் நடிச்சிருந்தேன். நாடகங்கள்ல பாட்டு வேறு கூத்து சொல்லி சமூக நாடகம் கிட்டத்தட்ட திரைப்படம் மாதிரி தான். பாட்டு வரும், ஃபைட் வரும், ஷோ பாட்டு வரும், பிரிவு வரும், சட்டை ஒரு முழு படத்த குறும்படம் மாதிரி நாடகமாக சரியான நாடகம் தான். அப்படி ஓகே, கிரேட். உங்களுடைய பாராட்டுகள் மிகவும் சிறப்பு. அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. உங்களுக்கு உங்களுடைய நண்பனை பிடிக்குமா அல்லது உங்களுடைய எதிரியை பிடிக்குமா? நண்பரியா எதிரியா பிடிக்கும்? எதிரியை பிடிக்கும். ஒரு சவாலா சேலஞ்சா இருக்கு, போட்டியா பார்த்து பண்ணலாம்ன்றதுக்காக சொல்றீங்க அப்படின்னு? எதிரியை உண்மையா சொல்ல போனா ஒரு போட்டியான நட்பை விட ஒரு வலிமையான எதிரியை வந்து ஆனா நட்பு நீங்க போலி எப்படி சொல்லிட்டீங்க? நட்பை வந்து சரி, ஓகே. போலியான நட்பை விட வலிமையான எதிரி சவால் விட்டு நாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உதவியாக. அதாவது இன்னொரு அவர் எனக்கு எதிரி. அப்ப அவரை பிடிக்காது சொன்னா
அவருக்கு நான் எதிரி. அப்ப என்ன பிடிக்காது? எதிரியாவே போயிடுது இருக்குது. நல்லதுன்னா உங்கள்கிட்ட வந்து இப்ப ஒவ்வொரு மனுஷர்கிட்டையும் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்கும், ரைட்டா? உங்கள்கிட்ட வந்து நீங்க ஸ்ட்ரென்த் பார்க்குற விஷயம் என்ன? எந்த ஸ்ட்ரென்த்னு சொன்னா, நான் ஒரு பாட்டை பழகணும்னு சொன்னா எனக்கு 2 மாதம் வேணும். அப்ப ஸ்ட்ரென்த் தான் எனக்கு சொல்லுவேன். ஆனா நான் அதை விடாமுயற்சியா அதை அவ்வளோ எஃபோர்ட் எடுப்பேன். அதுதான் இந்த ஸ்ட்ரென்த். அதை ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். நீங்க என்ன சொன்னா அதை தொடர்ந்து அது உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக அந்த முடிவோட நீங்க அதை நிறைய தடவை கேட்டு பயிற்சி எடுப்பீங்க. என்ன பற்றி நான் சொல்றேன், இதில் அண்ணா சொல்லுவேன், தம்பி அவரும் பாடுக்காரு, தம்பி நீ வந்து டைமிங் வந்து பெர்ஃபெக்டா தன்னோட நல்லா செய்யணும்னு சொல்லுவார். வசீகரன் ஒரு பாடல் வந்து டிஜே வசீகரன் அவர் சொல்லுவார், அவர் என்ன குட்டியா சொல்லுவார், குட்டியா நீங்க ஒரு சங்கதி புயல் அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா உண்மை இந்த நான் கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, நான் அதை பார்த்துன்னு இருக்கிறேன். உண்மையிலேயே எங்களோட சங்கதிகளும் சரி தாளங்களும் சரி எப்பவுமே பார்க்கல, பிரச்சனை இல்லை, நல்லதுதான். அடுத்தது நான் நம்மள்ட்ட என்ன கேட்க விரும்புறேன்னு சொன்னா, இங்க வளர்த்துக்கிற பாடகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வளர்த்து பாடகர்கள் பாடகர்களும் சரி, எந்த விடயம்னாலும் சரி, உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் கடுமையா இருந்தா உங்களுடைய வெற்றி வந்து எளிமையாகும். அதை நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அதுக்கு என்ன கைண்ட முயற்சி பண்ணுங்க? ஏதாவது உதாரணம் சொல்ல விரும்புறீங்களா? ஒரு ஒரு கல் இருக்குது, அந்த கல் வந்து கல்லா தான் இருக்கு. அது எவ்வளவு தூரம் நாங்கள் அதை செதுக்கி எடுக்கிறோம் அப்பதான் அழகான சிலையாகும். அது மாதிரி எல்லாருமே நல்ல வாய்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து நீங்க சாதாரணமா எல்லாரும் சொல்ற விளக்கம் உதாரணம். உங்களோட கண்ணுக்கு முன்னால நீங்க பார்த்த சில விஷயங்கள், இதை இப்படி இது செய்யறதுனால அவ்வளவு முன்னேற்றம் இருந்தது என்று சொல்லி இந்த விடாமுயற்சினால மாதிரி நீங்க பார்த்து வியந்த, கண்ணுக்கு முன்னால நீங்க பார்த்து வியந்த மாதிரியான வியந்தன்னு சொன்னா, ஆரம்பத்துல சாதாரண பாடலாக இப்ப நல்ல உங்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஆரம்பத்துல இப்போது வளர்ச்சி வந்து ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். ஒவ்வொரு படையில உங்களோட முயற்சி தான் காரணம். அது மாதிரி எல்லாருக்கும் அந்த முயற்சி இருந்தா நிச்சயமா முயற்சி வரும். முயற்சி தான் முக்கியம். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி, நான் இப்படி எவ்வளவோ முயற்சி எடுத்து நான் பாடணும்னு ஆசைப்பட்டு வந்தபோது நிறைய பேர் என்ன சொல்லி இருக்கணும், அது இது மட்டும் பத்தாது, அது பிறவியிலேயே இருக்கணும், ஞானத்துல வரணும், அதெல்லாம் பாட்டெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் இல்லையாட்டு என்ன கொஞ்சம் புத்தகம் பண்ணி இருக்கணும். ஸோ நான் அதெல்லாம் மீறி தான் நான் இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அது நீங்க அதை அப்படியான விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? முயற்சி இருந்தால் நாங்கள் எதுவும் செய்யலாம். முயற்சி இருந்தால் நிச்சயம், முயற்சி இல்லைன்னு சொன்னால் எதுவும் நடக்காது. அதுக்கான எஃபோர்ட் எடுக்கணும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா? என்ன பண்றது, சாமி வந்து என்னுடைய அம்மா அப்பா மற்றது நான் செய்ய தொழில். கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலேயே தாய் சிறந்த கோவில் நிலையம் சொல்றார்கள். உண்மையிலேயே தாய் தப்பனை தவிர யாரையும் நாங்க அவையதான் எங்களுக்கு கண்கண்ட போட்டி புரிதப்படுத்தினாலே அது பெரிய சாமி கண்கண்ட தேவன். நல்லா சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல்னு சொன்னா நீங்க அதை எதை சொல்ல விரும்புறீங்க? அப்படியே அந்த பாடலுக்கு பாட்டுல வந்து இன்னும் ஒரு தொகையாக அப்படி தொகையாக பாடும்போது சரியான ஆசையான சந்தர்ப்பம் வரைங்க. அப்படியோட பாடுங்க. கண்டிப்பா. இன்பத்தை கருவாக்கினாள் பெண், இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் நிலையற்ற செல்வம் பெண், நிலையற்ற செல்வம் பெண். ஒரு பேட்டை கவசப்படலாமா? திருவாணி தண்ணியை போல் சிறு சிறு சிரித்திருக்கும், கடையாணி சக்கரம் போ கண்ணிரண்டும் பின்னி வரும், மருதாணி சிவப்பா
யார் காணவே நீ சாய்கிறாய். நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஓகே, இந்த டிஜே லேடி சாய் கரையோகி நைட்டை பற்றி உங்களோட 2 கருத்தை சொல்லிட்டு நாங்கள் என்ன அளவுக்கு வரலாம்னு இருக்கோம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சில்லடி கூட வாங்குறீங்க. இது கரையோகி நைட் தான். ஆனால் இது ஒரு பல்ஸ்ல விருந்தாக மாறி இருக்குது. அது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இன்னும் பல விடயங்களுக்கு ஊற்றி ஒரு குறித்த டைமுள்ள நடத்தவங்க சின்ன வேண்டுகோள். அதை சொல்லி பொறுமையா இருந்து நீங்க கேட்டு மகிழ்ந்ததுக்காக, கேட்டு பார்த்து மகிழ்ந்ததுக்காக மிக்க மிக்க நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு ஆல்பமோடு அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பெற்றுக்கொள்வது உங்கள் சாய். லவ் யூ. நன்றி.